நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க மூவியோட பேர் ஹவு டு மேக் மில்லியன்ஸ் பிஃபோர் கிராண்ட்மா டைஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே ரிலேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தினால ஒரு டிக்டாக்ல ஒரு ட்ரெண்டே உருவாச்சாங்க. என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அழுது உங்கள் கண்ணு செவந்து வீங்கி போயிருக்கு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி டிக்டாக்லையும் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்படியே இந்த படம் பார்த்தாலே மனசெல்லாம் இலகி அப்படியே அழுகுற அளவுக்கு இருக்க ஒரு படம் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னப்பா ஜாலியாக படம் பார்க்கலான்ற போது நீ அழு வைக்கிறிய அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ சூப்பரான படம் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கல்லறையை தான் காமிக்கிறாங்க. அந்த கல்லறையில இன்னைக்கு கல்லறை திருநாள் மாதிரி ஒரு நாளுக்கு, அதனால எல்லாரும் அவங்க இறந்து போனவங்களுக்குலாம் பழையெல்லாம் போட்டு சாப்பாடுலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தோட. இந்த இடத்துல தான் ஒரு பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பாட்டி அவங்க ஃபேமிலியோட. இது அவங்களுக்கு சொந்தக்காரங்களோடது இல்லை போல, வேற யாருதோ அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் சொல்றான், வாங்க அவங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, நம்ம போகலாம் அப்படின்றான். இது ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேரோட சொந்தக்காரங்களும் அதை பண்ணாமலே விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்க இடத்துல இவங்க போய் சாமி கும்பிடும்போது அவங்களோட சந்ததிகளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால அந்த பாட்டி அப்படி பண்றாங்க. இந்த பாட்டி இப்ப அவங்க அம்மா அப்பாவோட கல்லறையில போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் படையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க. ஒரு பெரிய பையன் பேரு கியா. இவரு ட்ரேடிங்லாம் பண்ணி நல்ல பணக்காரரா இருக்காரு. ஆனா இவங்க ஒய்ஃபும் உங்க குழந்தையுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லை. இவங்க வீடியோ கால்ல இவர் காமிக்கிறாரு. அவங்க அம்மா கோச்சுக்கிறாங்க, என்னடா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டே வர மாட்டேற, இதெல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 2வது பையன் இருக்கான். இவன் சோய். இவன் எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கிட்டு கொஞ்சமா தருதலை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். 3வது இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, சூ. அவங்களோட பையன் பேர் தான் எம், நம்ம படத்தோட ஹீரோ. இவங்களுமே ஒரு ப்ளூ காலர் ஜாப் தான் பாக்குறாங்க. சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குற மாதிரி தான் இருக்காங்க. அப்ப இந்த எம் கிட்ட போய் பாட்டி சொல்றாங்க, டே பூவெல்லாம் போய் ஒழுங்கா போடுறா அப்படின்னும் போது இவன் என்ன பண்றா, கவரோட அப்படியே தலைகீழ கொட்டிட்டு அவங்க உட்காந்து கேம் விளாண்டுட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு பாட்டி, டே ஏன்டா அப்படி பண்ற, ஒழுங்கா எடுத்து போடுறா, இங்க பாரு நீ நான் செத்ததுக்கு அப்புறம் நீ இப்படி போட்டோன்னா உன்னை பயமுறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அந்த பூவெல்லாம் அழகா இறைச்சி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் விளாண்டே இருக்கான். மடார அந்த பாட்டி பின்னாடி இப்படி விழுந்துடுறாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இந்த பாட்டியை சேர்த்திருக்காங்க. அப்போ இந்த கியாங் இருக்காருல, அவர் கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவங்க தங்கச்சியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாருமே கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பையன் எம் இருக்கான்ல, மாமா எனக்கு ஒரு ரைடு கூட்டிட்டு போங்க கார்லனோட அவங்களும் கூட்டிட்டு போயிடறாரு. அவங்க அம்மா மட்டும் அந்த பாட்டியை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த சூ மட்டும். இப்படியே இந்த சீன் கட் ஆகி இப்போ எம் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுல காமிக்கிறான். இவன் எப்ப பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டே இருப்பான் போல. கேம் விளாண்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருப்பானா. இவன் விளையாண்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா, டே என்னடா பண்ற அப்படின்னும் போது, அம்மா ஏமா பேசுறீங்க, அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, லைவ்ல போகும்போது உங்க வாய்ஸ் அந்த லைவ்லயே கேட்கும் அப்படின்னும் போது, டே உனக்கு இருக்கிற 4 சப்ஸ்கிரைபருக்கு என் குரல் கேட்டா என்ன கேட்கலனா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் என்ன பண்றான், வேகமா போயிட்டு உட்காந்து வேகமா விளையாண்டுட்டு இருக்கான். இவங்க அம்மா சொல்றாங்க, டே நம்ம பாட்டியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம்ல, அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்திருந்தாங்க, அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி டாய்லெட் போகும்போது ரத்தம்லாம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அதுல ரிசல்ட் வந்துருச்சு, பாட்டிக்கு இண்டஸ்டைன்ல கேன்சர் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் அதுல பெருசா ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இல்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் பாட்டி கேம் விளையாண்டுட்டு இருக்கான். சரி, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலாவே இருக்கான். அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த விஷயத்த பாட்டிட்டு சொல்லாத, பாவம் அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால நம்ம இப்ப எல்லாருமே அப்பப்ப போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னா இவங்க கசின் கிட்ட இருந்து வருது. இந்த பொண்ணு பேரு மூய். இந்த பொண்ணு எதுக்காக கூப்பிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தாத்தா பெட் ரிடனாக இருப்பார். அந்த தாத்தாவோட டிவி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா, அதனால இவனை கூப்பிட்டு அந்த டிவி சரி பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருப்பான். இந்த பொண்ணு தான் அந்த தாத்தாவை ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிறது. அவங்க தாத்தாக்கு பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்காரு. அவர் FTV பார்த்துட்டு இருக்காரு. ஏய் தாத்தா, நீ நல்லா படுத்துட்டு இந்த வேலைலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த தாத்தா ஏதோ சொல்கிறாரு. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே தாத்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, ஏன் நீ இழைச்சிட்டேன்னு கேட்குறாரு அப்படின்னோடனே, ஹேய் அவர் ஆன் தான் சொல்கிறாரு, அதை வச்சு நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் கூடவே இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியை சொல்றா. இந்த பொண்ணு ஒரு நர்ஸ் போல, அதனால இந்த தாத்தாக்கு எல்லா வேலையுமே செய்யறா. டைப்பர் மாத்துறது எல்லாமே ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கிறா. இதை பார்த்துட்டு அந்த ஹீரோ கேட்கறான், எம் கேட்கறான், நல்ல சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னும் போது, நான் அந்த வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இந்த தாத்தா இறந்தும் போயிடுறாரு போல. இந்த தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்மோட அப்பாவோட அப்பா போல. இவங்களோட பிள்ளைங்கெல்லாம் யாருமே பார்த்துக்காதனால தான் இந்த மூவி பார்த்துட்டு இருப்பா. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பிரித்து கொடுக்கும்போது எம்முக்கு பியூரான ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பெல்ட் மாதிரி கொடுக்குறாரு அவங்க தாத்தா. என்ன பாட்டி இது மட்டும் தானா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாண்டா, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, அப்போ அந்த வீடு அப்படின்னோடனே அது மூவி பேருக்கு தான் உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காருன்னொடனே இவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படி திரும்பி பார்க்குறான். ஓ, இதுதான் நிறைய சம்பளம் வர வேலைன்னு சொன்னியாடி அப்படின்னு. தாத்தா உனக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு
பண்ணியிருக்காருன்னு கேட்கும்போது, அவங்க பசங்க பண்ணாதத வந்து அவருக்காக நான் பண்ணதுனால, அவர் என் மேல ரொம்ப பாசமா இருந்து இத எனக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுலருந்தே எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லல்ல. ஸோ இவனும் இந்த மாரி பார்த்துட்டா, அவங்களோட சொத்து இவன் பேருக்கு வரும் அப்படின்றதுனால, அவங்க பாட்டிய பார்த்துக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறான். நேரா கிளம்பி அவங்க பாட்டி வீட்டுக்கும் போறான். இவன் போகும்போதே அங்க கடையில வந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பான். இவங்க பாட்டிக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்கான். இந்த பாட்டி கேட்குறாங்க, "என்னடா வாங்கிட்டு வந்தோனே?" "பாட்டி பீஃப் நூடுல்ஸ்" அப்படின்னு சொல்றான். "ஏய் பீஃப்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா. என் சாமிக்குலாம் அது ஒத்துக்காது. அதனால போயிட்டு மீன் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு அனுப்பிவிடுறாங்க. அந்த கடையில பார்த்தா ஊருப்பட்ட கியூ நிக்குமா. இவன் என்ன பண்றான், எய்த்த கடையிலே வந்து ஒரு ஆளும் இல்ல. அந்த கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறான். இவங்க பாட்டி கேட்குறாங்க, "எப்புட்றா இவ்ளோ சீக்கிரமே வந்துட்டான்? அங்க அவ்ளோ பெரிய கியூ இருக்குமே" அப்படின்னும்போது அவன் சொல்றான், "ஆமா பாட்டி, அங்க வந்து நெறைய கியூ இருந்ததுனால 2 வானல் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதனால நான் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்றாங்க. ஃபிஷ்ஷ பார்த்தோனே இந்த பாட்டி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. "நீ எய்த்த கடையில தானே வாங்குன?" அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். "சரி போய் மறுபடியும் எனக்கு வாங்கிட்டு வா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது" அப்படின்றாங்க. இவன் மறுபடியும் ஓடுறான். இவனுக்கு என்ன நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த வீடு கிடைக்கும், நல்ல சொத்து கிடைக்கும்ன்றதுனால தானே பண்றான். அதனால இவனுக்கு காண்டாவே இருந்தாலும் இவன் போறான். போய் வாங்கிட்டு வரான். "நான் சாப்பிட்டுட்டேன்டா தம்பி." "என்ன சாப்பிட்டீங்க பாட்டி?" அப்படின்னு கேட்கும்போது, "அதான் நீ வாங்கிட்டு வந்து வச்சிருந்தல்ல, அதான் சாப்பிட்டேன். பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சாமிக்கு நான் போய் டீ போட்டு வைக்க போறேன்னோனே, இவன் வேகமா போயிட்டு மைக்ரோ ஓவன்ல டீ சூடு பண்ணிட்டு வைக்கிறான். இவங்க பாட்டி, "ஏய் எப்புட்றா கெட்டில்ல விசில் வரவே இல்ல. அதுக்குள்ள எப்புட்றா பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "மைக்ரோ ஓவன்ல பண்ணேன்." அப்படின்னா, "டேய் ஏன்டா அப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "என் சாமிக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. வெளில போடா படவா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அவன தொரத்தி விட்டுர்றாங்க. "ஏன் பாட்டி மைக்ரோவேவ்ல வச்சா என்ன உன் சாமி சாப்பிடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த விட்டு போயிடுறான். எங்க போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா செத்து போனார் இல்லையா? அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்ணும், இந்த ரெனோவேட் பண்றதுக்காக இந்த வீட்ட குடுத்துட்டு, அந்த வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லிருவாங்க. இவன்ட்ட ஒரு பாக்ஸ் குடுத்து, அந்த பொண்ணுகிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பொண்ணு ஆனா என்ன சொல்லியிருக்கும், எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடுங்கன்னோனே, இவன் அந்த டப்பாவ எடுத்துட்டு வரான். இந்த ஒரு ஒரு ஹோட்டல்ல இந்த பொண்ணு தங்கிட்டு இருக்கு. இங்க வந்து மெயின்டனன்ஸ்லாம் வந்து பெருசா ஆகாது. கம்மியான செலவாகுன்றதுனால நான் இங்கேயே தங்கிக்கிட்டேன். அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லிரும். இவன் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் குடுக்கும்போது, "இதெல்லாம் வேணாம்னு தானே சொன்னேன். எதுக்கு நீ தூக்கிட்டு வந்த?" அப்படின்றா. இவன் நெனச்சுக்கிறான் இந்த பையனும் அவங்க தாத்தாவோட பசங்க மாரி காசு கேட்க தான் வந்திருக்காங்கன்னு. "இல்ல நான் காசுலாம் கேட்க வரல. இத குடுக்க தான் வந்திருக்கேன்னோனே" சரின்னு சொல்லிட்டு இவ கூட்டிட்டு போறா. இந்த பசங்க பாரு அவங்க தாத்தா கிட்ட ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க அவங்க அப்பா கிட்ட. ஆனா அவரு சொத்து மட்டும் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க அப்படின்றா. இவன் அந்த ரூமுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் போய் பார்க்குறான். அங்க ஒரு நர்ஸ் ட்ரெஸ் இருக்கு. "ஏய் நீ வேலைக்கு சேர்ந்துட்டியா? எந்த ஹாஸ்பிட்டல்னோனே" இது ஏதோ ஒரு Facebook மாரி ஏதோ ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்குமா. ஃபேன் கிளப்க்காக தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸ மட்டும் போட்டுட்டு இருக்கும் போல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது. மத்த நேரம்லாம் நார்மலா தான் சுத்திக்கிட்டு இருக்குமா. "நீ எப்படி அந்த மாரி அவர் வீட்ட வாங்குன?" அப்படின்னு கேட்குறான். "நானும் இந்த மாரி தான் என் பாட்டிக்கு ட்ரை பண்ணலாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ அப்பனா உங்க பாட்டிக்கு நல்லாவே வந்து சேவை பண்ணணும். அவங்க வந்து உன்னை மத்தவங்கள்ட்ட பெருமையா சொல்ற அளவுக்கு நீ பண்ணணும். அப்பதான் அவங்களோட ப்ராப்பர்ட்டியும் உனக்கு கிடைக்கும்" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு ஐடியாலாம் குடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தாத்தாவ காசுக்கு பார்க்காம இந்த பொண்ணு உண்மையாவே பாசமா தான் பார்த்துருக்கும். அந்த தாத்தாவ மிஸ் பண்றதாவும் அந்த பையன்ட்ட சொல்லுது. இவன் முன்னாடியே சும்மா தான் பாட்டிய பார்க்க போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, "நான் பாட்டி கூட போய் தங்கிட்டு அவங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போறான். பாட்டி, "என்னடா நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே?" அப்படின்னும்போது தான் அப்பதான் சொல்றான், "இந்த மாரி கேன்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப வந்து பாட்டிகிட்ட சொல்றான், "பாட்டி நீ சின்ன வயசுல என்ன பார்த்துக்கிட்டல்ல, அந்த மாரி நானும் உன்னை இப்ப பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். சரின்னு அந்த பாட்டி விட்டுர்றாங்க. மாடியில போய் அவங்க தூங்கலான்னு போறாங்க. அப்ப நானும் வரேன் அப்படின்னும்போது, "நீ கீழயே படுத்துக்கோன்னு" சொல்லி கீழயே தங்க வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் வைப்பாங்க இல்லையா? அதுக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணுமா. இவன் என்ன பண்றான், தூங்கிடுறான். தூங்குனதுக்கப்புறம் ஒரு 6 மணி விடிஞ்சிருது நல்லா 7 மணிக்கு மேல ஆயிடுது. இவன் குடுகுடுன்னு ஓடுறான். ஓடிட்டு போய் பார்த்தா அந்த பாட்டி அவங்க கடைய வச்சுட்டு அங்க வித்துட்டு இருக்காங்க. "ஏன் பாட்டி என்ன எழுப்பியிருக்கலாம்ல" அப்படின்னு கேட்கும்போது, "டேய் நான் என்ன அலாரம் கிளாக்கா உனக்கு வேணும்னா நீ எந்திரிச்சு வாடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க. ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்களுக்குமே கேன்சர் இருக்கு. அவங்களுக்கு 4த் ஸ்டேஜ் கீமோதெரபில இருக்காங்க. ஆனா அவங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட பேசும்போது, "இது யாரு உன் பேரனா? பரவால்ல உன்ன பார்த்துக்கிறதுக்கு உன் பேரனாவது இருக்கானே. எனக்கு பாரு யாருமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "சரிடி நான் வரேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஹீரோயின் பாட்டி வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இவன் என்ன பண்றான், "பாட்டி பாரு நான் உன் கூட இருந்து பார்த்துக்கிறனால எவ்வளோ பேர் பொறாமப்படுறாங்க பாரு" அப்படின்னோனே, "சரி சும்மா இருடா வாடா பேங்க்கு போலாம்னு" சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பேங்க் நீ வெளியே நில்லு உள்ளலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை வெளில நிக்க வச்சுறாங்க. "ஏய் பாட்டி நான் உன் பேரன் திருட மாதிரி ட்ரீட் பண்ற." "இல்ல இல்ல நீ வந்தனா என்னோட டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு காசு எடுத்துக்கோ. அதனால நீ உள்ள வராதுன்னு" சொல்லிட்டு இவங்க உள்ள போயிட்டு டெய்லியும் விக்கிற காசை வந்து பேங்க்ல போட்டுட்டு இருக்காங்க. இந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படி முழிச்சு பார்க்கறான். விடிய காத்தால ஆயிருது. யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா உங்க அம்மா தான் திட்டிட்டு இருக்காங்க அந்த பாட்டிய. "ஏம்மா அந்த ஃப்ரிட்ஜ குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்க? பழசு பட்டை எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு இருக்க. வந்து நான் கிளீன் பண்ணி வைக்கிறேன். ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணு" அப்படின்றாங்க. "நீ அது சாப்பிட்ற கண்டிஷன்ல தான் இருக்கு. அதனால நீ கிளீன் பண்ணி தூக்கி போட்டாலும் நான் திருப்பி எடுத்துட்டு வந்துருவேன்றாங்க." சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை போல எல்லாருமே வந்து மீட் பண்றனாலாம். அதனால இந்த பாட்டி அழகா ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாட்டிகிட்ட போய் இவன் கேட்கறான், "என்ன பாட்டி இவ்ளோ சூப்பரா கிளாமரா ட்ரெஸ் பண்ணியிருக்க? நீ என்ன கடைசி பட்டன்லாம் போட மாட்டியா? ஃப்ரீயா விட்டுருக்க" அப்படின்றான். "ஏய் டைட்டா இருக்கும்டா அதனால தான்டா போடல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. செருப்பு எடுத்து மாட்டிட்டு வெளில வந்து உட்காந்துருக்கான். இத பார்த்துட்டு இந்த பையன், "என்ன பாட்டி இந்த செருப்பு ரெயின்போ தான். உன் பேத்தியோட செருப்பை நீ எடுத்து மாட்டிக்கிட்டியா?" அப்படின்னு கேட்கறான். அந்த அளவுக்கு வந்து குட்டியான செருப்பை வந்து இந்த பாட்டி போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பசங்களும் உங்க ஃபேமிலிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி எல்லாருமே வராங்க. வந்து
வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "டேய் வாங்கடா எல்லாம் கார்ட்ஸ் விளையாடலாம்" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவங்க பையன் இருக்கான்ல கியான், அவன் சொல்றான், "இல்லம்மா என் பொண்ணுக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. அதனால நாங்க கிளம்புவோம். ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது" அப்படின்றான். இந்த சோயிங்க இருக்கான்ல, அவன் சொல்றான், "அம்மா அப்பனா நீ நெறைய காசு எடுத்து வச்சுக்கோ. நான் வந்து உன்னோட தோத்துட்டு எல்லா காசையும் நான் தூக்கிட்டு போயிருவேன்" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். "சரி முடிஞ்சா ட்ரை பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மாவும் சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாட்டி வந்து சொல்லிடுறாங்க, "இந்த மாரி எனக்கு கேன்சர் இருக்கிறத சொல்லிட்டான். நீங்க வந்து எதையும் மறைக்கலாம் வேணாம்" அப்படின்னோனே அவன் சொல்றான், "ஏன்டா சொன்ன?" அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது சொல்றான், அவங்க உடம்ப பத்தி அவங்க தெரிஞ்சே ஆகணும். அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பசங்கலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த கியாங் வந்து இந்த பாட்டிக்கு செலவாகும் இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட்க்கான காசு தரேன்னு சொல்லியிருப்பான். இந்த சோயிங் வந்து அந்த பாத்ரூமுக்கு அந்த பைப் ஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவங்க பொண்ணு வந்து நான் உன்ன செஷனுக்குலாம் கூட்டிட்டு போறேன், ட்ரீட்மெண்ட்லாம் போறேன்னு சொல்லிட்டு 3 பசங்களும் 3 வேலைய வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ஒண்ணா சந்தோஷமா இருக்காங்க. இப்போ வந்து அந்த பாட்டிக்கு ஸ்விம்மிங் தெரப்பி மாரி குடுப்பாங்க போல. அதுக்காக இவங்க பொண்ணு இருக்காங்க இல்லையா? அந்த அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. "ஏம்மா எப்படிம்மா நீ இங்க வந்த? உனக்குலாம் டியூட்டி இருக்குமேன்னு" அந்த பையன் கேட்குறான். "இல்லடா தம்பி நான் அத நைட் ஷிஃப்ட்டா மாத்திக்கிட்டேன். அப்பதானே பாட்டிய வந்து நான் பகல்ல வந்து பார்த்துக்க முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அம்மா மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க இந்த பொண்ணு. இவங்க அம்மா கைய பிடிச்சுட்டு இவங்க ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது, "என்னடா நீ ஏம்மா அப்படி வர? உனக்கு தான் சம்பளம்லாம் போயிரும்ல" அப்படின்னும்போது, "இல்ல பாட்டி அம்மா உங்களுக்காக நைட் ஷிஃப்ட்டா மாத்திக்கிட்டாங்களா" அப்படின்றாங்க. "என்னது நைட் ஷிஃப்ட்டா மாத்திக்கிட்டியா? அப்ப நீ நீ இன்ன வரைக்கும் தூங்கவே இல்லையா? ஏம்மா நீ இப்படி பண்ற? எனக்கு இதெல்லாம் வேணாம்" அப்படின்றாங்க. அப்ப வந்து அவங்க பொண்ணு சொல்றாங்க, "ஏம்மா உனக்காக தானே பண்றேன். நீ என்ன இப்படி பேசுற?" அப்படின்னாங்க. "நீ எனக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு உன் படிப்ப விட்ட. கடைசியில பாரு இப்படி பண்ற" அப்படின்னவும், "ஆமாம்மா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் உன் பசங்க மாதிரி இருக்க முடியாதுல்ல. என்னால வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் படிப்ப விட்டேன்" அப்படின்றாங்க. "நான் கஷ்டப்பட்டத விட நீ இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா சொல்றாங்க. அதனால ரொம்ப வருத்தமாயிறாங்க. எல்லாம் போயிறாங்க. அப்ப வந்து இந்த பையன் கேட்குறான், "அம்மா அம்மா நீ எதுக்காக இந்த மாரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்க பாட்டிக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ எத எதிர்பார்க்குற?" அப்படின்னு கேட்குறான். "நான் எதையுமே எதிர்பார்க்கலடா. நான் வந்து அவங்க பொண்ணு இல்ல. நான் இத செஞ்சே ஆகணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன நினைச்சுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவும் இவன மாதிரி ஏதோ வீடு இந்த மாரி ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா அவங்க அம்மா உண்மையான பாசத்துல தான் அவங்க பாட்டிக்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. நைட்டு கீமோதெரபி இருக்கு இல்லையா? அங்க கூட்டிட்டு போறதுக்காக இவன் சொல்றான், "அம்மா நீ வந்து நார்மல் ஷிஃப்ட்டே பண்ணு. நான் பாட்டிய பார்த்துக்கிறேன்" அப்படின்றான். அப்ப அந்த மோய் இருக்கால்ல, அவ கார் எடுத்துட்டு வரா. இந்த பாட்டிய கூட்டிட்டு கீமோதெரபி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கும்பல் இருக்குது. அந்த கவுண்டர் இன்னும் திறக்காதனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நைட் இல்ல கியூல வந்து செருப்பு மட்டும் கழட்டி போட்டுருவாங்க. கவுண்டர் தொறந்தோனே அந்த செருப்பு யாருதோ அந்த இடத்துல போய் நின்னுக்குவாங்க அந்த வரிசையில. இந்த மாரி எல்லாம் செருப்பு கழட்டி போட்டு நின்னுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா கவுண்டர் தொறக்குது. கவுண்டர்ல இவன் போய் ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் வெளில நின்னுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி மட்டும் உள்ள கீமோதெரபி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மொய் சொல்றான், "நீ வந்து அடுத்த தடவ வந்து உள்ள போ. அப்பதான் உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கிடைக்கும் பாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லி அவ வந்து டிப்ஸ் குடுத்துட்டு இருக்கா. கீமோதெரபி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடிய காத்தால வராங்க. வீட்டுக்கு வந்தோனே இந்த பாட்டி கொஞ்சம் டயர்டா இருக்கும்ல. அதனால இவன் என்ன பண்றான், "பாட்டி என் கை பிடிச்சுக்கோங்க. நான் உங்கள கூட்டிட்டு போறேன்றான்." இந்த பாட்டி, "டேய் டேய் வேணாம்டா. சின்ன வயசுல இப்படிதான் நீ சொன்ன. உன் கைய பிடிச்சிட்டு நான் ஏறி நல்லா வழுக்கி விழுந்துட்டேன். நீ டிவிய பான்னு பார்த்துட்டு இருந்த. அதனால நான் உன்ன நம்பலாம் மாட்டேன்" அப்படின்றாங்க அந்த பாட்டி. "பாட்டி வா நான் சொல்றேன்ல கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி ஏறிக்கிறான். கைய குடுத்து அந்த பாட்டிய மெல்ல மெல்ல கூட்டிட்டு போறான். இது வந்து மொய் சொல்லிக் குடுத்தா, "இப்படி கூட்டு வந்தா ஈஸியா இருக்குமா உங்களுக்கும்" அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க 2 பேரும் மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போனோனே இவன் என்ன பண்றான், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப வந்து "தாத்தாவும் நீங்களும் ரொம்ப கூலா இருக்கீங்க பாட்டி" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "ஆமாடா நீ வந்து என்ன பண்ணுவ, நைட்டு வந்து பயந்துகிட்டு பேய் வரும்னு நினைச்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நடுவுல படுத்துக்குவ" அப்படின்னு சொல்றாங்க. "நீ இன்னும் பயப்படுவியாடா பேய்க்கு?" அப்படின்னா, "அதெல்லாம் பயப்படலாம் மாட்டேன் பாட்டி" அப்படின்றான். அப்படியே நைட் ஆகுது. இவன் போய் படுத்து தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி அங்க நின்னுட்டு இருக்குமா. இவன் பயந்து எந்திரிச்சு பார்க்குறான். "என்னவோ பேய்க்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னேன்" அப்படின்னோனே, இவங்க "எதுக்கு பாட்டி இங்க வந்தீங்க இந்த டைம்ல?" அப்படின்னு கேட்குறான். "இல்லடா ப்ரே பண்ணலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களால மறுபடியும் ஏறி போக முடியல. டயர்டா இருக்குன்றதுனால, "சரி நீ பாட்டி இங்கேயே படுத்துக்கோ" அப்படின்றான். இந்த பாட்டி உள்ள போய் படுத்துக்கிறாங்க. பாட்டி "கொஞ்சம் நவுந்து தான் பட எனக்கு இடம் பத்தல" அப்படின்னோனே நவுந்து படுத்துக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்படியே இவங்க அலாரம் வைக்காமலே கரெக்ட்டா அந்த பாட்டியோட பிசினஸ்க்கே இவன் கரெக்ட் டைம்ல போயிட்டு ஹெல்ப்லாம் பண்றான். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் பாட்டி "சீக்கிரம் வா மணி ஆகுது போலாம்" அப்படின்னு கூப்பிடுறான். கடைக்கு போலான்னு கூப்பிடும்போது இந்த பாட்டியால படிக்கட்டுல இறங்கி வரவே முடியல. உட்காந்து உட்காந்து வராங்க. "என்ன ஆச்சு பாட்டி?" அப்படின்னோனே அந்த பாட்டிக்கு உடம்பெல்லாம் அப்படியே சுடுது. "சரி நீ கடைக்கெல்லாம் போ வேணாம். வா நான் உனக்கு வந்து ஸ்பாஞ்ச் பாத் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றான். இந்த துண்டு வச்சு தொவட்டி விடுவாங்கல்ல, அந்த மாரி குடுக்குறேன்னும்போது இவன் என்ன பண்றான், கை கால்லாம் தொடச்சுட்டு இருக்கான். "டேய் அப்படியே முதுகும் வந்து இது பண்ணி விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டைய கழட்டி விட்டுது பாட்டி. "பாட்டி பாட்டி நீ என்ன இப்படி பண்ற? எனக்கு வெட்கமா இருக்கு" அப்படின்றான். "டேய் நான் உன் பாட்டி தானடா அதெல்லாம் தொடச்சு விட்றா" அப்படின்னோனே இந்த பாட்டிக்கும் இவனும் தொடச்சு விட்றான். "சரி இரு என் மைண்ட கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு முதுகெல்லாம் தொடச்சு விட்டுருக்கு. வந்து காசுக்காக தான் வந்தான். பட் இருந்தாலும் அவங்க பாட்டியோட பாசமா வந்து இப்போ ஒன்றி போயிட்டான். அந்த சாமிக்கு படையெல்லாம் வச்சுட்டு இருக்கான். அப்ப சாமி சிலைய லைட்டா தள்ளி விட்டுருவான். அந்த பாட்டி என்ன பண்ணுது, "டேய் டேய் தள்ளி வைடா ஒழுங்கா ஏன்டா இப்படி பண்ற" அப்படின்னு திட்டிட்டு இருக்கு அவன.
இந்த எம் என்ன பண்றான், சாமி சிலைக்கிட்டயே ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்றான். ஃபிக்ஸ் பண்ணதும் "ஏன்டா இதெல்லாம் பண்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல பாட்டி நீ மயங்கி கியங்கி விழுந்துட்டேன்னா நான் பார்த்துக்குவேன்ல எங்க இருந்தாலும்" அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த சோயி இருக்கார் இல்லையா, அவங்க 2வது பையன் வராங்க. வந்துட்டு பாட்டியோட பாத்ரூமுக்கு வந்து அந்த கைப்புடி மாரி வச்சு குடுக்குறாரு. ஆனா அது ஒரு சைடு ஆடிட்டு இருக்கு. இவன் என்ன பண்றான், வெளில போறான் அவங்க சொல்லலான்னு பார்க்கறதுக்காக போம்போது, இந்த பாட்டிகிட்ட "காசு இருந்தா குடும்மா" அப்படின்னு கேட்குறான். "காசுலாம் இல்லடா போடா" அப்படின்றாங்க. "சரி சாப்பிடறதுக்காவது எதாவது குடு" அப்படின்னும்போது, "அங்க இருக்கு பாரு நீ எடுத்துக்கோ" அப்படின்றாங்க. இந்த இந்த பாட்டி என்ன பண்றாங்க, ஒரு மாதுளை மரம் வளர்த்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து பழம்லாம் வச்சிருக்கு. அத வந்து கவர்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சோய் என்ன பண்றான், "எனக்கு பழம் வெட்டி குடும்மா" அப்படின்றாங்க. "அது உனக்கு கிடையாது போடா" அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுர்றாங்க. இவனும் போயிர்றான். அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, "இந்த பையன் வீட்டுக்கு வராம இருக்கிறது தான் நல்லாருக்கும். இவன் காசுக்காக தான் என்ன திரும்பி தேடி வருவான். இவன் நல்லா சம்பாரிச்சு நல்லா செட்டில் ஆவணும். அப்பதான் என்ன தேடி வரக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அவன் நல்லா சம்பாதிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்றாங்க. இப்பதான் வந்து நம்ம எம்முக்கு புரியுது, இவங்க பாட்டியோட பிரியாரிட்டி ஆர்டர் என்னன்னு. இத வந்து அவன் மூவி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். "நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க பெரிய மாமா தான். அடுத்தது இங்க சூய். அதுக்கப்புறம் தான் நான் இருப்பேன் போல" அப்படின்னோனே, "உன்னோட ரேங்க்க வந்து நீ இன்கிரீஸ் பண்ணு. அப்பதான் வந்து உனக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்" அப்படின்ற மாதிரி இவளும் சொல்றா. இப்படியே இருக்கும்போது அந்த பாட்டியோட பெரிய பையன் கியாங் இருக்கார்ல, அது வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பாட்டியும், இவனையும். கூட்டிட்டு போனதுக்கப்புறம், "அம்மா நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க. நான் உங்கள நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னும்போது, "இங்க பாருங்க இது வந்து ரொம்ப தூரமா இருக்கு அந்த பாட்டியோட கீமோதெரபி செஷன்லேருந்து. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்டிப்பா இங்கேருந்து 2 மணிக்கு கிளம்புனா தான் பாட்டி அவ்வளோ தூரம் போக முடியும். அதனால ரொம்ப தூரமா இருக்கும். இங்கேலாம் வச்சுக்கிறதுக்கு வந்து சேஃப் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம் சொல்றான். அப்ப வந்து அவர் சொல்றாரு, "இல்லம்மா நான் உன்ன பத்திரமா பார்த்துக்கிறேன். கார்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ வந்து என் கூடயே தங்கு. இங்க பாரு உனக்கு பெட்டெல்லாம் போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இவங்க மருமக என்ன பண்றா, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, "இங்கே பாருங்க உங்களுக்கு சைனீஸ் சீரியல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க டிவிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களோட பெட்ஷீட் எல்லாமே வந்து ரெயின்போ தான் செலக்ட் பண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கியாங் வந்து, "நீ வந்து எங்க அம்மாவ பார்த்துக்கிட்டது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க வந்து காசு குடுக்குறாங்க. காசு குடுக்கும்போது எம் என்ன சொல்றான், "எனக்கு காசுலாம் வேணாம். நான் பாட்டிக்காக தான் இதெல்லாம் செய்றேன். நான் காசுக்காகலாம் செய்யல" அப்படின்றான். "என்னோட கடமை வந்து நான் ஒரு நல்ல பையனா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்னோட தங்கச்சி பையன்லாம் வந்து செய்யணும்னு நான் விரும்பல" அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. ட்ரெயின்ல போறாங்க. இவங்க ஃபேமிலி தனியா உட்காந்துருக்காங்க. இந்த பாட்டியும், இவனும் மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து இந்த ரெயின்போ பாப்பாவும் வந்து இவங்க கூட உட்காந்துருக்கு. "ஜாலியா இருக்கா பாட்டி? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்லாம்?" கேட்டு உட்காந்துக்கும். இப்படியே கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம நம்ம வேண்டினத ஒரு லெட்டர் மாரி எழுதி போட்டோம்னா, அது நம்ம நெனச்சது நடக்கும் அப்படின்றது வந்து இந்த கோயிலோட ஐதீகம். அதே மாதிரி இந்த பாட்டி படிக்கட்டுல வந்து எண்ணிக்கிட்டே வராங்க. பாட்டிகிட்ட ஏதோ பேசும்போது, "பாட்டி நீ அங்கலாம் போய் தங்காத" அப்படின்றான். "டேய் இருடா கவுண்ட் நான் மறந்துடுறேன். இந்த கவுண்ட் வச்சு தான் எனக்கு டிக்கெட் வந்து ஜெயிக்குமா, ஜெயிக்காதான்னு தெரியும்" அப்படின்றாங்க. அந்த போஸ்டர்ல எழுதி போடுறதா அவங்க சொல்றாங்க. இவன புடிச்சு உட்கார வச்சுட்டு ஒரு போஸ்டர வாங்கி எழுதிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வரிசையா அவங்க குடும்பம் எல்லாருக்குமே எழுதுறாங்க. என் பையன் நல்லா இருக்கணும், 2வது பையன் நல்லா சம்பாதிக்கணும், 3வது பொண்ணுக்கு வந்து நல்லா இருக்கணும், இவனுக்கு வந்து என் பேரன் நல்லா வேலைக்கு போணும் அப்படின்ற மாரி எல்லா இதையும் எழுதிட்டு இருக்காங்க. "பாட்டி நீ சொல்ற லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா இன்னொரு ஒரு கார்டே வாங்கணும் போல" அப்படின்னோனே, "டேய் நீ சின்னதா எழுதுடா" அப்படின்னு சொல்லி எழுத சொல்றாங்க. இவங்க எழுதி வச்சுர்றான். எழுதி வச்சதுக்கப்புறம் போய் பார்க்குறாங்க. முன்னாடி வச்சு சாமி கும்பிடுவாங்க போல. இவங்க 3 பேரும் அந்த பையன், மருமக, பொண்ணு, பேத்தி இவங்க 3 பேரும் எழுதியிருக்கிறத பார்த்தா, இவங்க பாட்டிய பத்தி எதுவுமே எழுதல. அவங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு இவன் வந்து செம்ம காண்டாயிரான். "பாட்டி உன்னலாம் வந்து அவங்க குடும்பத்திலேயே ஒரு ஆளா மதிக்கல. நீ வேற அங்க போய் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோச்சுக்கிட்டு போயிடுறான். இந்த எம் என்ன எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, "எங்க பாட்டிக்கு என்ன ஆசையோ அத நிறைவேத்தி வைங்கன்னு" சொல்லி தான் எழுதியிருப்பான். இந்த பாட்டி இந்த கார்ட்லாம் பார்த்துட்டு பாவம் சோகமாயிருது. இந்த எம்மும் கோச்சுக்கிட்டு போயிடுறானா, போனதுக்கப்புறம் இவங்க பையன் சொல்லியிருப்பாரு, "இந்த மாரி சண்டே நான் உனக்கு கார் அனுப்புறேன். உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைன்னு" சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து இவங்க ட்ரெயின்ல போயிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து அவங்க பாட்டிய விட்டுட்டு இவன் முன்னாடி போயிருவான். இந்த பாட்டிக்கு வந்து செருப்பு ரொம்ப டைட்டா இருக்கும். அதனால புண்ணாயிருக்கும். "வாடா செருப்பு வாங்கலாம் போலாமா?" அப்படின்னு கேட்டோனே, இவனும் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அழகா வந்து செருப்பெல்லாம் மாட்டி விட்டு, கரெக்ட்டா இருக்கா சைஸ் அப்படின்னு பார்த்து கூட்டிட்டு போய் வாங்கி குடுக்குறான். அப்ப வந்து இந்த பாட்டி கேட்குறாங்க, "டேய் நீ வந்து எதுக்காக நீ இத செய்ற? எனக்காக ஏன் இதெல்லாம் செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், "உங்க பெரிய பையன் மாரி தான் நானும் நெனச்சுட்டு செய்றேன். நான் வந்து ஒரு ஃபுல்லான ஒரு பேரனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால என் கடமைய நான் செய்யணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கீமோதெரபி செக்ஷன் கூட்டிட்டு போறாங்க. அந்த செக்ஷன்ல இவன் என்ன பண்றான், ஃபில்டர்லாம் போட்டு இந்த பாட்டிய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த பாட்டி அந்த கீமோதெரபி எடுத்துக்கிட்டே அவங்க தலைமுடியெல்லாம் அப்படியே கொட்டுது. எடுத்து கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்றான், ஒரு மொட்டை தல ஃபில்டர போட்டு, "பாட்டி இந்த செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் மண்டை இப்படிதான் இருக்கும்" அப்படின்றான். "டேய் ஏன்டா இவன் ஒருத்தன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரெஸ்ட் எடுக்குறாங்க. "சரி நீ ரெஸ்ட் எடு பாட்டின்னு" சொல்லிட்டு கண்ண மூட சொல்லிடுறான். அவங்க பாட்டி மேல இருக்க முடியெல்லாம் எடுத்து எடுத்து இவன் பொறுப்பா வச்சுக்கிறான். அப்புறம் என்ன முடியெல்லாம் கொட்டிருச்சு. மொட்டை போட்டு உட்கார வச்சுடுறாங்க பாட்டிய. இந்த பாட்டி வந்து அவங்க டிஷ் ஒரு ஸ்நாக் இருக்கும் இல்லையா, அத செய்யறதுக்கான பக்குவம்லாம் வந்து நம்ம எம்முக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க.
அப்படியே நைட் ஆயிடுது. நைட்டு வந்து 2 பேரும் கார்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டி பெட் கட்டி விளையாடுவாங்க போல. இந்த பாட்டி வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு ஏமாத்தி ஜெயிச்சு நெறைய காசுலாம் வாங்கி வச்சுக்குது. ஒரு தடவ இவன் ஜெயிச்சுறான். ஜெயிச்சோனே காசு குடு பாட்டின்னு. "டேய் பாவம் பாட்டி உடம்பு சரியில்லாதவ என்ட்ட போய் இப்படி காசு வாங்குறியே" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் பாட்டி என்கிட்ட இருந்து எல்லா காசையும் லவுட்டும்போது உனக்கு தெரியலையா? குடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறான். "கண்டிப்பா நீ இல்லன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன்டா. நீ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிகிட்ட பேசியிருக்கான். 2 பேரும் அப்படியே கார்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே இருக்கும்போது இந்த ஃபேமிலி டைம் இருக்கு இல்லையா? அந்த நாள் வருது. இந்த பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா யாரும் வரமாட்டாங்க போல. சரி நீ எல்லாத்தையும் எடுத்து அந்த கவுண்டர்ல வச்சுரு அப்படின்றாங்க. ஈலாம் பூச்சிலாம் வந்துரும். அதனால எடுத்து வச்சுருன்னோனே, இவங்களும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டியில தான் வந்து இவங்க காசெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. இந்த பெட்டிய வந்து இவன் எடுத்து வெளில வச்சுட்டு டிஷ்ஷெல்லாம் எடுத்து உள்ள வைக்கும்போது, இந்த பாட்டி "என்னடா மூடி தொறந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தொறந்து பார்க்குறாங்க. அந்த டப்பால ஒரு காசும் இல்ல. "இத பார்த்தோனே நீ தானே எடுத்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் பாட்டி நான்லாம் ஒண்ணும் எடுக்கல. நான் ஏன் திருட போறேன்? நம்பு பாட்டி" அப்படின்றான். அப்பதான் அவங்க கேமரா வச்சிருக்காங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறான். அவங்க பையன் இருக்கார் இல்லையா? அந்த ஸ்விங் அவர் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அதனால தான் இவரு வந்து ரொம்ப நாள் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். "இவன் இப்படி தான்டா இருக்கான். எப்ப பார்த்தாலும் காச வந்து என்கிட்ட வந்து வாங்கிர்றான். நானே வந்து நெறைய காசு கடன் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நெறைய இடத்துல கடன் வாங்கிட்டு இருக்கான். அவருக்கு வந்து கேம்பிளிங் இந்த மாரி கெட்ட பழக்கம் இருக்கும் போல. அதனால காசு அழிச்சிருவாராட்ருக்கு." இந்த பாட்டி அவனுக்காக வந்து காசெல்லாம் சேர்த்து சேர்த்து காப்பாத்தி விடும் போல. இவன் என்ன பண்றான், நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோனே அவங்க பைக்கெல்லாம் வந்து டயர்லாம் கழண்டு போயிருக்கு. அவங்க வீட்ல போய் கேட்குறான். "நீ தானே பாட்டி காசு எடுத்த?" அப்படின்னோனே, "என்னடா நீ பாட்டிய விட நீ வந்து கேட்குற?" "ஆமா நான் தான் எடுத்தேன்" அப்படின்றான். "ஏன் எடுத்தீங்க?" அப்படின்னோனே, "எனக்கு வந்து ஒரு 10,00,000 கிட்ட எனக்கு கடன் இருக்கு. அத அடைக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன்" அப்படின்னோனே, "ஏன் நீ இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அவங்க தாத்தா ஒரு சில்வர் பெல்ட் குடுத்துருப்பார் இல்லையா? பியூர் சில்வர். "அத குடுத்துட்டு தயவுசெய்து வீட்டுக்கு வராதீங்க. நீங்க ஏதோ வந்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி நெனச்சுக்குவாங்க" அப்படின்னு சொல்லிர்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோனே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கான். இந்த மாரி பாட்டி அவர் ஏதோ வெளியூர் வேலைக்கு போயிட்டாரு போல. கண்டிப்பா வந்து அவர் காசு எடுத்திருப்பாரு. ஆனா திருப்பி கொண்டு வந்து குடுத்துருவாரு அப்படின்ற மாரி பேசுவான். அவர பார்த்தத வந்து இவன் தெரியாத மாரி அப்ப வந்து வீட்ல யாராவது இருக்கீங்களா? அப்படின்னு வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க. ஏய் இரு இரு கண்டிப்பா அவன்ட்ட கடன் வாங்குனவன் தான் இருப்பான். நான் போய் பேசுறேன். நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போறாங்க. போனதுக்கப்புறம் ஏங்க இங்க வந்து வீடு விற்பனைன்னு போட்டிருந்தது அப்படின்னோனே, யாருங்க சுயிங்கா? அவன் வந்து வீட்ல இல்லங்க. அவன் வெளியூர் போயிட்டானா அப்படின்னோனே, நான் இங்க வீட்ல வேலை பார்க்குறேங்கன்னு இந்த பாட்டி சொல்லியிருக்கு. இல்லங்க இல்லங்க நான் அவர தேடி வரல. எம்முன்னு யாரோ வந்து போஸ்ட் போட்டுருக்காங்க அப்படின்னோனே, இந்த பாட்டி அத பார்த்தோனே கொஞ்சம் மாரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் சரி இல்லங்க, அதெல்லாம் விக்கிற மாரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருது. அப்ப வந்து என்ன பாட்டி அந்த கடைக்காரர் போயிட்டாரா? அப்படின்னு கேட்கிறேன். ஆமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டி என்ன பண்றாங்க, ஒரு சட்டை இருக்கு. அவனுக்கு வாங்கிட்டு வந்து குடுத்து, நீ ஒழுங்கான வேலைக்கு போணும்டா, நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சட்டைய எடுத்து குடுத்து போட்டும் விடுறாங்க. என்ன பாட்டி பழைய மாடலா இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன பாட்டி எனக்கெல்லாம் என்ன வேலை கிடைக்கும்? நானே ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப வந்து அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா, வேகமா போயிட்டு இந்த மாதுளம் பழத்த கட் பண்ணி எடுத்துட்டு வரான். இங்க பாரு இது இந்த மாதுளம்பழம் யாருக்காக சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த ஒரு வீட்ல வந்து பையன் பொறந்தான்னா, அவன் பொறந்த அன்னைக்கு மாதுளம் செடி அந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் உனக்காக தான் நான் இந்த செடி வச்சேன். நீ கூட சொன்ன மொத பழம் எனக்கு தான் குடுக்கணும். வேற யாருக்கும் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த பழத்த சேவ் பண்ணி உனக்காக வச்சிருக்கேன். உன் வயசும் அது வயசும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனால நீ ஏதாவது செய்யுடா அப்படின்ற மாரி அந்த பாட்டி மோட்டிவேட் பண்றாங்க. பாட்டியும் பேரனும் ஒரு பெரிய வீட்டுக்கு போறாங்க. இது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டியோட அண்ணன் வீடு. இந்த பாட்டியோட அண்ணன் பயங்கர பெரிய பணக்காரனாம். இத வந்து அவன் பார்த்துட்டு சொல்றான், "நான் உங்க வீட்ல பொறக்காம அவங்க வீட்ல பொறந்திருந்தா கூட நல்லா காசுலாம் இருந்திருக்கும் போலயே" அப்படின்னு சொல்லி போறான். இவங்க போனதுக்கப்புறம் எல்லாமே வந்து குடும்பமா வந்து நல்லா விருந்து சாப்பாடு இருக்கு. அது வந்து புஃபெட் மாரி வச்சிருக்காங்க. ஒரு குட்டி பையன் எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து பொறுமை இல்லாதனால, அங்க இருக்க வேற ஒரு கரண்டி எடுத்து போட்டு அள்ளி போட்டு அப்பிக்கிட்டு இருக்கான். பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பையன் என்னடா இவன் சோறே பார்க்காத மாரி சாப்பிடுறானேன்ற மாரி பார்க்குவான். அப்படியே இவங்க பாட்டியும், அவங்க அண்ணனும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டு பாடிட்டு ஒரே பாசம். பாசம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பாட்டியும் அவங்க அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டியோட அம்மா, அப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வீடு இருந்திருக்குமா. அந்த வீட்ட வந்து இவங்க அண்ணனுக்கே குடுத்துருப்பாங்க. ஆனா கடைசி காலத்துல பார்த்துக்கிட்டது நம்ம பாட்டி தான் பார்த்துருப்பாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு காசு கூட குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பையனும் காசு தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோயிங்க. அதனால இந்த பாட்டிக்கு வந்து பரியல் கிரவுண்ட் வாங்கணுன்றதுக்காக நெறைய காசு வேணும்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணன்ட்ட வந்து "நீ வீடு வித்தல்ல, அதுல எனக்கு கொஞ்சம் கூட காசு குடுக்கல. எனக்கு கொஞ்சோண்டு காசு குடுக்குறியா? 1,000,000 காசு மட்டும் குடு" அப்படின்னு கேட்குறாங்க. இவ்ளோ நேரம் பாசமலர் மாரி இருந்த அண்ணன் வந்து சிவகாசி பிரகாஷ்ராஜ் மாரி மாறிறாரு. "காசு கேட்டுலாம் இங்க வராத. உங்க வீட்ல நான் அப்படி காசு குடுத்துருந்தேன்னா, ஒண்ணுத்துக்கு உபயோகம் இல்லாத புருஷன வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் வித்து தான் தள்ளியிருப்ப. இது வந்து என்னோட வீடு, என்னோட ப்ராப்பர்ட்டி. நான் வித்து நான் காசு எடுத்துக்கிட்டேன். உனக்கெல்லாம் தரணும்னு எனக்கு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. "இனிமேல் காசுலாம் கேட்டு இந்த வீடு பக்கம் வராத. போய் தொல" அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்டுறாரு. பாவம் இந்த பாட்டி அது மூஞ்சியே ரொம்ப சோகமாயிடுது. சரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ம கூட்டிட்டு போயிடுறாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கை குடுப்பான் இவன் எம்ம தூக்கி விடுறதுக்காக. அது கூட கைய கூட குடுக்காம அவங்களே எந்திரிச்சு போறாங்க. "ஏன் பாட்டி உனக்கு இவ்ளோ காஸ்ட்லியான பரியல் கிரவுண்ட் வேணும்?" அப்படின்னு கேட்கறான். "உனக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா காசு வேணுமா?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "ஆமாண்டா. நல்ல பெரிய கிரவுண்ட் இருந்தா தான் வந்து
வந்து என்னோட சந்ததிகள் வந்து நல்லா இருப்பாங்கன்ற ஒரு ஐதீகம். அதனால தான் நான் வந்து நல்ல காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றாங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் பெரிய பையன், சின்ன பையன்லாம் வருவாங்கனாலே தெரியல. நீ இத போயிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற அப்படின்னும்போது, ஆமாண்டா ஒரு பெரிய கிரவுண்டா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒரு நாளுக்காகவாவது நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்திருப்பீங்கல்ல. அதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்றாங்க. இப்படியே அவங்க 2 பேரும் கை பிடிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க ஒண்ணா. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாட்டிய வெளில உட்கார வச்சுட்டு, ஜூவும் அவங்க பையனும் உள்ள போறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கீமோதெரபி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்குதாம். பாவம் அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சுல்ல, இனிமேல் ட்ரை பண்றதும் வேஸ்ட்டுங்க. அதனால நீங்க உங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டுட்டு அவங்க அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கும்போது சொல்றான், ஆமா பாட்டி உங்களுக்கு வந்து கீமோதெரபிலாம் ஒத்துக்கலையாம். அதனால எந்த ரியாக்ஷனும் இல்லன்றதுனால இத ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும்போது அவங்க சொல்றாங்க, ஆமாண்டா என் ஃப்ரெண்டு இங்க இருக்கால்ல அவளுக்குமே இப்படிதான். அவ போன வாரம் தான் செத்து போனா அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி கவலைப்படாதீங்க அப்படின்னும்போது, அவங்க பாட்டி சைனீஸ் பேசுவாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, வெந்த சாதத்த இனிமேல் அரிசியாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ்ல சொல்லுவாங்க. என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, அவங்க அம்மா வந்து கரெக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க. பயங்கரமா அழுவுறாங்க. மூஞ்சே வந்து ரொம்ப சோகமா தான் அந்த பாட்டி கைய பிடிச்சுட்டு உட்காந்துர்றான். நைட் இவன் தூங்கிட்டு இருக்கான் வீட்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, யாரோ அழுவுற மாரி சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி தான் பயங்கரமா அழுவுறாங்க. அம்மா, அப்பா ப்ளீஸ் வந்து என்ன கூட்டிட்டு போயிருங்க. என்னால இந்த வலிலாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுவுறாங்க. இத பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து தரான். இவங்க ஃபேமிலிய வந்து சேர்த்துடுறாங்க. அப்போ வந்து இவங்க அம்மா தான் வந்து பார்த்துருப்பாங்க போல. அந்த ஜோயிங் இருக்கான்ல, அவன் பாட்டுன்னு அங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கறனால, இந்த கியாங் என்ன பண்றான், வா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிய கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா, அந்த கடைசி உயில் எங்க இருக்கு? என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா அம்மா உயிரோட தான் இருக்காங்க. அதுக்குள்ள நீ என்ன இது கேட்குற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து வீட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு அவங்க அண்ணன வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அவன் போனதுக்கப்புறம் அந்த சோயிங் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வந்து இந்த பத்திரத்த குடுத்து சீக்கிரம் உன் பேருக்கு மாத்திக்கோ அப்படின்னு குடுத்துடுறாங்க அந்த எம்மோட அம்மா. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னோன, ஆமாண்டா பாட்டி வந்து கடைசியா அந்த வீடு அவங்க 2வது பையனுக்கு தான் அவ சேரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க அம்மா வந்து குடுத்துருப்பாங்க. ஏம்மா இவங்க இப்படி பண்றாங்க? என்ன இப்ப கடைசியில ஏமாத்திட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு இந்த வீல் சேர்ல கூட்டிட்டு போகும்போது, ஏன் பாட்டி உனக்கு உண்மையான பாசம் வச்சிருக்கவங்க யாருன்னே உனக்கு புரியாதா? உன் பையன் பாரு எல்லா காசையும் வித்து தின்னுட்டு தான் இருக்கான். அவனுக்கு போய் நீ அந்த வீட எழுதி குடுத்துருக்க. அதனால உன் கண்ணுக்கே தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சுக்கிறான். கோச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அவங்க அம்மா கூடயே போய் தங்கிக்கிறான். அவங்க அம்மா வேலைய முடிச்சுட்டு வரவும், அவங்க அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கேட்குறான், "ஏம்மா நீ வந்து உனக்கு கஷ்டமாவே இல்லையா? பாட்டி உனக்கு குடுக்காம அவங்களுக்கு குடுத்தது" அப்படின்னும்போது, "எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டமா இல்லடா" அப்படின்றாங்க. அப்புறம் "நீ ஏன் உன் பாட்டிய பாத்துக்க வந்த?" அப்படின்னும்போது, "நீ இல்லாதப்போ நான் உன்ன எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அப்ப தான் எனக்கு புரிஞ்சது எங்க அம்மா வந்து எங்களெல்லாம் எவ்ளோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அதுக்காக தான் அவங்கள பாக்கறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்றாங்க. "நீயும் என்னடா கியாங் மாரி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. "காசு பணம்னு அலையாதடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் இவனுக்கு எவ்ளோ சீப்பா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்முக்கு புரியுது. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா? அந்த மொய் அவளுக்கு வந்து இன்னொரு கிளையண்ட்டும் கிடைச்சுட்டான். இது வந்து அவங்க சொந்தக்காரவங்க போல. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டாராம். இந்த அம்மாக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்ததுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுன்றதுனால தான் மொய் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட மருமக, பேரன், பேத்தி எல்லாமே அப்ராட்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இவங்க இங்க கூப்பிட்டுருப்பாங்க. மொய் வந்திருப்பா. அப்ப இவங்க பேசிட்டே இருக்கும்போது தான் அவ சொல்றா, "இந்த மாரி தாத்தா இறந்து போனார்ல, என்னால நினைச்சிருந்தா காப்பாத்தியிருக்க முடியும். அவருக்கு வந்து ஃபுட் சோக் ஆயிருக்கு. ஆனா வந்து அவர் நெறைய தடவ சொல்லிட்டே இருக்காரு. நான் தனியா இருக்கிறதுக்கு வந்து என்ன வந்து நீ சாகவே விட்டுறலாம்னு நெறைய தடவ சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் அவர வந்து சாக விட்டேன். பாவம் இந்த மாதிரி ஒரு கொடும வந்து இந்த வயசானவங்களுக்குலாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. அப்பதான் இவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா? இவன் விட்டுட்டு வந்துருவானே. அவங்க தனியா இருக்கிறத வந்து அவன் அந்த சிசிடிவி கேமரால பார்த்துட்டு இருக்கான். இவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபில்டர்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க கேமரால. இவங்க தனியா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவன் தான் அப்பதான் புரிஞ்சுக்கிறான்ல. அதனால பாட்டிய பார்க்கலான்னு போறான். இந்த சோயிங் என்ன பண்றான், நர்சிங் ஹோம்ல வந்து அவங்க அம்மா சேர்த்து விட்டான் போல. 10ஓட 11 வந்து அவங்களும் அந்த பாட்டியும் படுத்திருக்காங்க. அப்போ வந்து அவன் சோயிங் என்ன பண்றான், "வீட்டெல்லாம் வித்துட்டேன்டா, காசு இந்தா உனக்கு. நீ எனக்கு குடுத்தல்ல அன்னைக்கு சில்வருக்கு, அதுக்கு பதிலா வச்சுக்கோ" அப்படின்னும்போது, இந்த சொல்றான், "நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இனிமேல் உங்கள காப்பாத்துறதுக்கு உங்க அம்மா வரமாட்டாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு போயிடுறான். உள்ள போயிட்டு, "பாட்டி, பாட்டி வா பாட்டி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். "நீ என் கூடயே தங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறான். இவங்க சூவோட அம்மாவும், அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "எனக்கு நடந்ததுதாம்மா நான் உனக்கும் பண்ணிட்டேன். நான் வந்து உனக்கு கோவம் எதுவுமே இல்லல்ல" அப்படின்னு கேட்குறாங்க. "உனக்கு தெரியும்ல இந்த நோய் வந்து வம்சாவளியா வரும்னு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்றாங்க, சூவோட அம்மா சொல்றாங்க, "ஆமாம்மா, சொத்தெல்லாம் பசங்களுக்கு வரும். நோய்னா அம்மா கிட்ட இருந்து பொண்ணுங்களுக்கு தான் வரும்" அப்படின்னோனே, அந்த பாட்டிக்கு ஒரு மாரி ஆயிடுது. ரொம்ப கஷ்டமாயிடுது. இவன் என்ன பண்றா, "2 லேடீஸும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பாட்டியோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு. இந்த கியாங் இருக்கார்ல, அவரு வீடு குடுக்காதனால அவங்க செத்தா கூட நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் வந்து அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைலாம் பார்க்கறதுக்காக அந்த பாட்டிய பார்க்கறதுக்கு வராங்க. அப்ப வந்து இவரு வெளில நின்னுட்டுருக்காரு. அவங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லியும் அவர் வரவே இல்ல. அப்ப வந்து இந்த பையன் வந்து சொல்றான், "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டிக்கு பீஃப்னா ரொம்ப
ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. என் பையனுக்கு சரியாயிடுச்சுன்னா நான் பீஃப் சாப்பிடுறதே விட்டுடுறேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க உடம்பு நல்லா இருக்கு. அதனால உங்க பாட்டி உங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சதே சாப்பிடாம விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். இவர் வந்து மனசு இலங்கி வந்துடுறாரு. வந்துட்டு அம்மா நீ ரொம்ப லக்கி தெரியுமா? உனக்கு வந்து இந்த கடைசி காலத்துல பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பேரன் இருக்கான். நீ ரொம்ப லக்கிம்மா. நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. பாட்டியோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது. அப்படியே நைட்டு வந்து இவங்க ரொம்ப வலியில இருக்கும்போது இவன் போய் பார்க்குறான். போய் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பாட்டி வந்து கடைசி ஸ்டேஜ்ல இருக்காங்க சாவறதுக்காக. அப்போ வந்து அவங்க பாட்டிக்கு வந்து இவன் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பாட்டி வந்து இவனுக்கு தாலாட்டுலாம் பாடி தூங்க வச்சிருப்பாங்கல்ல. அதே மாரி இவன் வந்து அவங்க பாட்டிக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறான். அவங்க கடைசியில இறந்தும் போயிடுறாங்க. இந்த இறந்த டெத் ஃபங்ஷன்ல எல்லாருமே இருக்காங்க. அவங்க பாட்டி குடுத்த சட்டைய தான் இவன் போட்டுட்டு இருக்கான். அப்ப வந்து இவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இருந்து சார் இந்த மாரி உங்க அக்கவுண்ட்ல வந்து காசு கிரெடிட் ஆயிருக்கு. வந்து எடுத்துக்கோங்கன்னோனே, ஏங்க நீங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல அப்படின்னும்போது, இல்ல சார் உண்மையாவே தான் அப்படின்ருக்காங்க. அப்பதான் வந்து இவனுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் ஞாபகமே இருந்திருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து சின்ன வயசுல அவங்க பாட்டி கூட தானே இருந்திருப்பான். இந்த பாட்டி இவன் பேர்ல வந்து காசு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதுல காசு வந்து போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு 4 மில்லியன் காசு கிட்ட வந்து சேர்ந்திருக்கும் போல. இவனுக்காக இந்த பாட்டி 40,00,000 வந்து காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே காசு போட்டுட்டு இருப்பாங்களாம். இவன் பேர்ல போடுறதுக்காக தான் போயிருப்பாங்க. இவங்க செத்ததுக்கு அப்புறம் இவங்க கை கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. இது கேட்டோனே எனக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாயிடுது. ச்ச பாட்டி நமக்கு இவ்ளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் போயிட்டு எல்லா காசையும் எடுத்துறான். எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா இறுதி ஊர்வலத்துக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப வந்து உங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாமே உட்காந்துக்கிறாங்க அந்த பெட்டி பக்கத்துல. இவன் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, "பாட்டிக்கு வழி சொல்லுடா" அப்படின்னோனே, இவங்க பாட்டி கூட எப்பயுமே நடந்து போவான் இல்லையா ஒரு பிரிட்ஜ். "பாட்டி நம்ம இப்ப பிரிட்ஜ தாண்டி போயிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க கடைய தாண்டி போயிட்டு இருக்கோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே வந்து இவங்க ஒரு பெரிய காஸ்ட்லியான பரியல் கிரவுண்ட வாங்கியிருக்கான் இவன் பாட்டிக்காக. பாட்டி உன்னோட புது வீடு வந்துச்சு. வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு புதைக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. இதே மாதிரி அந்த மொத சீன்ல வந்த மாரி இந்த பாட்டிக்கு வந்து கலர திருநாளுக்கு எல்லாமே வந்து சாமி கும்பிடுறாங்க. இந்த பூவெல்லாம் தலையில அப்படியே கொட்டிரும். கொட்டினதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அழகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாட்டி சொல்லுவாங்கல்ல, "ஒழுங்கா என்னோட சமாதிக்கு மேலயாவது பூ போடுறா" அப்படின்னு. இவன் அத அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் பேசி முடிக்கும்போதே என் கண்லலாம் கண்ணீர் வந்துருச்சு. உங்க கண்ல கண்ணீர் வந்துச்சா இல்லையா? அப்படின்றத வந்து என்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ தென். டேக் கேர். பை.